ஸ்ரீமதி ராமானுஜாய நமஹ. ஏகம் சாஸ்திரம் தேவகி புத்திரகீதம் ஏகோ தேவோ தேவகி புத்திர ஏவ ஏகோ மந்திரஸ்தஸ்ய நாமானி யானி கர்மாப்யேகம் தஸ்ய தேவஸ்ய சேவா. நாள்தோறும் பகவத்கீதையில் நாம் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது விஸ்வரூப சந்தர்ஷன யோகம்ன்ற 11வது அத்தியாயம். இந்த 11வது அத்தியாயத்தில் நம்ம இப்போ பார்க்க போகிறது 55வது, அதாவது கடைசி ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தில் பகவான் எப்படி சொல்லி இந்த அத்தியாயத்தை முடிக்கிறாரு அப்படின்றது தான் நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா கிட்டத்தட்ட 52வது ஸ்லோகத்திலேருந்தே பகவான் பக்தி சாஸ்திரத்தை பற்றி சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அதாவது பக்தி உன்னால் மட்டுமே தன்னை அடைய முடியும் அப்படின்றத பற்றி. அது 52, 53, 54 பார்த்தாச்சு. இப்போ 55வது ஸ்லோகத்தில் என்ன சொல்கிறாருன்னு பார்க்கலாம். மத் கர்ம கிருன் மத் பரமஹ மத் பக்த சங்க வர்ஜிதஹ நிர்வைரஸ் சர்வபூதேஷு யஸ்ஸ மாமேதி பாண்டவ. ச மாம் ஏதி, அவன் என்னை அடைகிறான் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அவன்கும் போதே எடுத்த உடனே அவன் என்னை அடைகிறான் அப்படின்னா எவன் அவன், எப்படிப்பட்டவர் அப்படின்னா யஹ, யார் ஒருத்தர் சர்வபூதேஷு நிர்வைரக, எல்லா ஜீவராசிகளிடத்துலையும் விரோதம் பாராட்டாமல் இருக்காங்களோ, யாரையும் துவேஷிக்காம எனக்கு இது இவங்க பிடிச்சவங்க பிடிக்காதவங்க அப்படின்னு பார்க்காம இருக்காங்களோ அப்படின்னு எப்படி இந்த எண்ணம் வரும்? ஏன்னா இது சுலபமான விஷயமா என்ன? ஏன்னா நம்ம சாப்பிட்ற விஷயங்கள் எடுத்தாலே நமக்கு பல இது பிடிச்சிருக்கும், சில இது பிடிக்காது அப்படின்னு இருக்கும். அப்படி இருக்கும்போது மனுஷங்க கிட்ட இந்த வேறுபாடு பார்க்காம இருக்க முடியுமா அப்படின்னா மத் பக்தக, என்னிடத்துல நெஞ்சு ஈடுபட்டவராங்க யார் இருக்காங்களோ. ஏன்னா பகவான் கிட்ட நம்ம ஈடுபட்டுட்டோம்னாலே, பகவான் கிட்ட அந்த பக்தி நமக்கு வந்துடுச்சுனாலே, அப்ப எல்லார்கிட்டையும் நம்ம பகவானை பார்ப்போம் இல்லையா? ஏன்னா எல்லாருக்குள்ளேயும் பகவான் இருக்காங்கன்னு நம்ம பார்த்துருவோம். அப்ப பிடிச்சவங்க பிடிக்காதவங்கன்னு யாரும் இருக்க மாட்டாங்கல்ல. அதுதான், அதாவது சர்வபூதேஷு நிர்வைரக, எல்லா ஜீவராசிகளுக்கிட்டையும் விரோதம் பாராட்டாம இருக்கணும்னா என்ன செய்யணும்? அதுக்கு தான் மத் பக்தக, என்னிடத்துல என் நெஞ்சு ஈடுபட்டவனாக இருக்கணும், என்னுடைய பக்தனாக இருக்கணும். அப்படி இருந்தாலே இந்த எண்ணம் வந்துரும்ன்றது சொல்றாரு. அது எப்படி வரணும் அப்படின்னா சங்கவர்ஜிதக, உலக விஷயத்துல பிடிப்பே இல்லாம இருக்கணும். அதாவது உலக விஷயங்கள்ல ரொம்ப ஈடுபாடு இல்லாம, ஏன்னா நம்ம இந்த உலகத்துல தான் வாழ்ந்துட்டு இருக்கான்றதுனால அது கிட்டையே போகாம நம்ம இருக்க முடியாது. பெருசா ஈடுபாடு இல்லாம நம்ம இருக்கணும். அது எப்படி நடக்கும்னா மத் கர்ம கிருத்து, எந்த செயலை செஞ்சாலும் அதை பகவானின் பொருட்டே செய்கிறோன்ற அந்த எண்ணத்தோட, பகவானோட கைங்கரியம், பகவானுக்காக நம்ம தொண்டு செய்கிறோம், பகவத் கைங்கரியமா செய்கிறோன்ற அந்த ஒரு எண்ணம் இருந்துக்கிட்டே இருக்கணும். அதுதான் மத் கர்ம கிருத்து. எந்த செயலை செஞ்சாலும் அது என் பொருட்டே செய்கிறேன் அப்படின்ட்டு இருக்கணும் அப்படின்றாரு. அது மட்டும் இல்லை, எந்த செயல் செஞ்சாலும் பகவான் பொருட்டுன்னு மட்டும் இல்லை, அதாவது பகவானை அடையிற பயனுக்காக தான் எல்லா செயல்களையும் செய்கிறேன்ற அந்த உறுதியும் இருக்கணும். இப்படி யார் இருக்காங்களோ ச மாமேதி அப்படின்ட்டு பகவான் சொல்லி முடிக்கிறாரு. அதுலேருந்து இப்போ இது பார்த்தீங்கன்னா ஒரு படிக்கட்டு. எப்படின்னா யார் ஒருத்தர் எல்லா ஜீவராசிகள்கிட்டையும் விரோதம் பாராட்டாமல் இருக்காங்களோ அப்படின்னு எடுத்த உடனே ஆரம்பிக்கிறாரு. அது எப்படி ரொம்ப பெரிய விஷயம் இல்லையா அப்படின்னா கவலைப்படாத, மத் பக்தக, என்னுடைய பக்தனானா அது தானா நடக்கும். ஏன்னா எப்போ என்கிட்ட பக்தி வந்துருச்சோ அப்போ எல்லாருக்குள்ளேயும் நீ பகவானை பார்ப்ப, அப்போ எல்லாருக்குள்ளேயும் பகவானை பார்க்கும்போது விரோதம் பாராட்ட முடியாது அப்படின்னு. சரி, அந்த மாதிரி எப்படி இருக்கிறது, அந்த பக்தியினுடைய நிலையக்கு எப்படி போகிறதுனா சங்கவர்ஜிதக, உலக விஷயங்களில் பிடிப்பு இல்லாமல் ரொம்ப ஈடுபாடு இல்லாமல் இருக்கிறது. அது எப்படி இருந்துட முடியுமா? இந்த உலகத்தில் தானே நம்ம வாழறோம் அப்படின்னு நம்ம யோசித்தோம்னா மத் கர்ம கிருத்து, எந்த செயலை செஞ்சாலும் அது பகவானின் பொருட்டே, பகவத் கைங்கரியமா பகவத் தொண்டாவே செய்கிறோம் அப்படின்ற அந்த எண்ணம் இருந்து மத் பரமக, அது மட்டும் இல்லாமல் பகவானை அடையறதுக்காக தான் எல்லா செயல்களையும் செய்கிறோன்ற அந்த உறுதி இருக்கணும் அப்படின்றத தான் பகவான் சொல்றாரு. இப்படி யார் ஒருத்தர் இருக்காரோ ச மாமேதி, அவன் என்னை அடைகிறான் அப்படின்னு. இதுல சர்வபூதேஷு நிர்வைரக அப்படின்னா இப்போ நமக்கு இந்த படிக்கட்டு மூலமா புரிய வச்சாலும் இது ரொம்ப பெரிய விஷயமா இருக்கும். எப்படி நம்ம யார்கிட்டையும் விரோதம் பாராட்டாம இருக்க முடியும்னா இருந்து காமிச்சிருக்காங்களே. பிரகலாதன் தன்னுடைய அப்பாவான ஹிரண்யகசிப்புக்கு சொல்றான். அதாவது அந்த ஹிரண்யகசிப்பு பிரகலாதனை பாடசாலைக்கு அனுப்பிச்சு எல்லாம் நீ கத்துட்டு வரணுங்கும் போது அங்க போன உடனே தேவர்கள்லாம் எதிரி, அசுரர்கள்லாம் தான் உனக்கு நண்பர்கள் அப்படின்னு சொல்லும்போது அதை தாங்கவே முடியல பிரகலாதனுக்கு. சர்வ பூதாத்மகே தாத்த ஜெகநாதே ஜெகன்மயே
பரமாத்மனி கோவிந்தே மித்ராமித்ர கதா குதக. அவன் அப்பா கிட்ட வந்து அவன் கேட்குறான், எப்படி தந்தையே நான் வந்து இந்த மாதிரி சில பேரை வந்து எதிரியாகவும் சில பேரை நண்பர்களாகவும் பார்க்க முடியும். ஜெகநாதே ஜெகன்மயே, இந்த ஜகத்துக்குள்ளே இருக்கிற எல்லாருக்குள்ளேயும் அந்த பகவான் தானே இருக்காரு, அந்த பரமாத்மா கோவிந்தன் தானே இருக்காரு. அப்போ மித்ரன் அமித்ரன் அப்படின்னு, அதாவது நண்பன் எதிரின்னு கதா குதக எப்படி நான் வந்து பிரிச்ச பார்க்க முடியும் அப்படின்ட்டு அந்த சின்ன பிரகலாதனால வந்து நினைக்கும் போது நம்மளால நினைக்க முடியாதா? கண்டிப்பா முடியுங்க. அதனால்தான் பகவானே நமக்கு எளிமைப்படுத்தி படிக்கட்டா வந்து போட்டு கொடுத்துட்டாரு. எந்த செயலை செஞ்சாலும் அது பகவானுக்காகவே செய்கிறோம், பகவான் அடையறதுக்காகவே செய்கிறோம்னு செஞ்சுட்டோம்னா உலக விஷயங்கள்ல பெருசா பிடிப்பு இல்லாம போயிடும், ஈடுபாடு இல்லாம. அந்த ஈடுபாடு இல்லைனாலே பக்தி கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து பகவானுடைய பக்தர்கள் ஆயிடுவோம். பகவானுடைய பக்தர்கள் ஆயிட்டோம்னா நம்ம எல்லாருக்குள்ளேயும் பகவானை பார்க்க ஆரம்பிச்சிருவோம். எப்போ பகவானை எல்லாருக்குள்ளேயும் பார்க்க ஆரம்பிக்கிறோமோ அப்போ நமக்கு நண்பர்கள் விரோதி அப்படின்ற அந்த வேறுபாடும் தெரியாமல் போயிடும். அப்படி வந்து நம்ம வந்துட்டோம்னா அந்த ஒரு நிலைக்கு கண்டிப்பாக நம்ம பகவானை அடையலாம் அப்படின்றத சொல்லி தான் வந்து இந்த அத்தியாயத்தை வந்து பகவான் முடிச்சிருக்காரு. பகவானுடைய அருள்னால நம்ம இப்போ 11வது அத்தியாயம் வரைக்கும் நம்ம வந்து பார்த்து முடிச்சிருக்கோம். தொடர்ந்து இது போல் 18வது அத்தியாயம் வரைக்கும் முடிக்கணும். அதுக்கு பகவானே வழிகாட்டுவார். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா.